அன்புறவுகள் அனைவருக்கும் இனிய மதிய உற்சாக வணக்கம். பாமுகம் ஃபாட்டிவியிலான தமிழ் வானொலி ஊடாக உறவுகளிடையே இணைய வருவது மரபு கவி கற்போம். தோப்படு சிவதர்சினி ராகவன் அவர்கள், சரஸ்வதி பாஸ்கரன் மற்றும் இணைந்திருக்கும் எல்லோருக்குமே இனிய வணக்கம். பாருங்கள். உற்சாகமான மதிய வணக்கம் வாணிமோகன் அவர்களுக்கும் மற்றும் பாமு உறவுகள், மதிப்புக்குரிய ஆசிரியை சரஸ்வதி பாஸ்கரன் அவர்கள் மற்றும் என்னோடு கற்க இணைந்திருக்கின்ற கோசலாஞ்சனா பாமுக உறவுகள் உங்கள் அனைவருக்கும் மற்றும் லண்டன் தமிழ் ரேடியோ உறவுகள் அனைவருக்குமே இது யாப்பு இலக்கண முறைப்படி மரபு கவி கற்று இந்த வகுப்பு 140வது வகுப்பாக மலர்கிறது. அந்த வகையிலே அழகான ஒரு மணி நேரம் நேரலையில் இணைந்து பார்ப்பவர்கள், கேட்பவர்கள் மற்றும் ஒளிக்காட்சியினூடாக பயன்பெறுபவர்கள் எல்லோரையுமே அன்பாய் வாழ்த்தி வரவேற்றபடி இப்பொழுது முதலே நாங்கள் இந்த ஒரு மணி நேரத்தை ஆசிரியர்களை அன்போடு ஒப்படைத்துக் கொள்வோம். எல்லோருக்குமே நன்றி. வாணிமனுடைய பணிக்கும் நாங்கள் முன்கூட்டியே எங்களுடைய அன்பான நன்றிகளை தெரிவிக்கிறோம். நன்றி. தொடர்ந்து கொள்ளுங்கள். மிகுந்த நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். லண்டன் தமிழ் வானொலி மற்றும் பாமுகம் தொலைக்காட்சியிலே தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நம்முடைய மரபிலக்கண பயிற்சி வகுப்பு, அதுவும் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் என்ற வகையிலே நடைபெற்று வருகின்றது. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளை நாம் அப்படியே கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம். 6 ஆண்டுகள் நிறைவு செய்தவாறு அந்த வகையிலே களம் தந்து வழிபடுத்தி கொண்டிருக்கின்ற பாமுகம் அதிபர் நடாமுகன் சகோதரருக்கும் மற்றும் என்னுடைய அருமை சகோதரி வாணிமோகன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, ஏனென்றால் இன்று 140வது வகுப்பினை நாம் மெல்ல மெல்ல எட்டி பிடித்திருக்கின்றோம். அந்த வகையிலே இப்போதெல்லாம் சிற்றிலக்கியங்களை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். விரைவிலே நூலாக்கம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே எழுதி கொண்டிருக்கின்றார்கள் மாணாக்கர் ஒவ்வொருவரும் என்பதனையும் சொல்லிக்கொண்டு, அழகாக முதல் வகுப்பு வரை, முதல் இற்றை நாள் வகுப்பு வரை, 140வது வகுப்பு வரை அழகாக தொகுத்தளித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை மாணாக்கர் அன்பு சகோதரி சிவதர்ஷினி ராகவன் அவர்களுக்கும், இங்கே இணைந்து கற்றுக்கொண்டிருக்கின்ற கோசலாஞானம் அம்மா அவர்களுக்கும், மற்றும் இணையாமல் இணைய வழியாகவும் வலையொலி வழியாகவும் நேரலை வழியாகவும் கற்றுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இன்றும் சிற்றிலக்கிய வகுப்பு தான். ஆனால் நாங்கள் விருத்தங்களிலே சிற்றிலக்கிய வகுப்புகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். விரைவிலே நாங்கள் வெளியிடுவோம். வெண்பாக்களிலே நாம் எழுதின சிற்றிலக்கியங்கள் அனைத்தையும் விரைவிலே வெளியிடுவோம் என்பதனை சொல்லிக்கொண்டு, இன்றைய இந்த வகுப்பு நேரத்தினை அழகாக நெறி செய்யுமாறு நம்முடைய சிவதர்ஷினி ராகவன் அவர்களிடம் தருகின்றேன். வாருங்கள்மா. ஆமாம், நன்றி அம்மா. மரபு கவிஞர்கள் வகுப்பு 140க்கான வீட்டுப்பாடம் திருக்குறள் அதிகாரம் 12 சீர்பிரிப்பு தலை மற்றும் ஓசை சொல்லுதல். அதே நேரம் காய் மாத்தேமா என்ற வரையறையில் இருக்குமாறு எண் சீர் விருத்த சிற்றிலக்கியம், சித்திரையில் தேரோட்டம் காண்போம் வாரீர் என்ற தலைப்படுத்து காப்பு பாடல் 1 மற்றும் விருத்த பாடல் 10 நூற்பயன் அதையும் இணைக்க வேண்டும். ஆகவே இப்போ கோசலா ஞானம் இணைஞ்சிருக்கிறீர்கள். மற்றவர்கள் சிவநாயகமா பதில் போட இல்லை, இணைவதாகவும் போட இல்லை. ஆகவே நாங்கள் இருவரும் தான் சரி சென்ற வகுப்பு போலவே நாங்கள் மாறி மாறி கற்றுக்கொள்வோம். வீட்டு பாடத்தை தந்து கொள்வோம். கோசலா ஞானம் தயாரா இருக்கிறீங்களா? சரி சரி, வாருங்க. திருக்குறள் மாறி மாறி இருவரும் சொல்லிக் கொள்ளலாம். மற்றும் பாடல் உங்கள் பாடலோடு. இனிய மதிய வணக்கம் எங்கள் ஆசிரியருக்கும் வாணி நடாமோகனுக்கும் சிவதர்ஷினிக்கும் மற்றும் பார்த்து கொண்டிருக்கும் கவிஞர்களுக்கும் இனிய மதிய வணக்கம். சிற்றிலக்கியம் எண் சீர் விருத்தம் காய் மாத்தேமா சித்திரையில் தேரோட்டம் காண்போம் வாரீர். காப்பு. எங்களுடைய குலதெய்வம் அம்பாள் தானே, எங்களையும் காத்து நிற்கும் தெய்வம் அம்பாள். துங்கமுக கரிமுகனின் அன்னை தாயே, தங்கி நிற்கும் வினைகளையும் விலக்குவாயே. பொங்கலிடும் பிரசாதம் வைத்தும் வேண்டி, பார்வதிக்கு வைத்துந்தான் வணங்கி பாடி, மங்கிடாத புகழையுமே மலரச் செய்து, மலர்ந்திடவும் செய்வாயே ஏக்கம் தீர்த்து.
ஏக்கம் தீர்த்தே அப்படின்னு போட்டு முடிச்சுக்கோங்க. ஏக்கம் தீர்த்தே. சித்திரையில் தேரோட்டம் காண்போம் வாரீர். கண்ணங்கண்டி பிள்ளையாரே வேளா, கண்ணங்கண்டி பிள்ளையாரே வேளா, பாபுனைவார் என் தந்தை கோவில் வந்தும், பாபுனைவார் என் தந்தை கோவில் வந்தும், உன்னடியை நாடியுமே வரத்தை வேண்டி, உன்னருளால் செய்களையும் காக்க வேண்டும், இன்னருளை புரிந்திடுவாய் எங்கள் வேளா, இடர்களையும் களைவாயே பிள்ளையாரே, என்றென்றும் உனை துதித்து வேண்டி நிற்பேன், என்றெல்லாம் வணங்கி நின்றார் எங்கள் தந்தை, என்றெல்லாம் வணங்கி நின்றார் எங்கள் தந்தை. தந்தையும் தான் தினந்தினமும் கோவில் சென்று தொண்டுகளும் புரிந்திடுவார் பாக்கள் பாடி, தொண்டுகளும் புரிந்திடுவார் பாக்கள் பாடி, தந்தைக்கு பின்னின்று மகனும் இன்றே, தந்தைக்கு பின்னின்று மகனும் இன்றே, தினமும்தான் பக்தியுடன் கோவில் சென்று, தினமும்தான் பக்தியுடன் கோவில் சென்று, திருத்தலத்தில் சந்நிதியில் திருத்தலத்தில் அமர்ந்திருக்கும் பிள்ளை யாரை சங்கடங்கள் தீர்த்திடப்பா என்று வேண்டி, கந்தனுடைய அண்ணாவே பிள்ளை யாரே, கலங்காமல் மாந்தரையும் காப்பாய் நின்று, கலங்காமல் மாந்தரையும் காப்பாய் நின்று, நின்றருளும் புரிவாயே தொல்லை நீக்கி, நின்றருளும் புரிவாயே தொல்லை நீக்கி, நானிலத்து மாந்தருடை பசியும் போக்கி, இன்பமுடன் வாழ்வதற்கு அருளும் தந்தாய், இல்லங்கள் செழித்திடவும் விளைநெல் தந்தாய், இல்லங்கள் செழித்திடவும் விளைநெல் தந்தாய், பொன்விளையும் பூமியிலே அமர்ந்தாயே வேளா, பொன்விளையும் பூமியிலே அமர்ந்தாயே வேளா, பட்டியுமே பெருகிடவும் பசும்பாலாலே, பட்டியுமே பெருகிடவும் பசும்பாலாலே, என்றென்றும் அபிஷேகம் குளிரச் செய்வோம், என்றென்றும் அபிஷேகம். கோசலம்மா, இந்த இந்த பாடல்ல இன்னொரு ஒரு 2 வரிகளுக்கு முன்னாடி படிங்க பார்க்கலாம். இன்பமுடன் வாழ்வதற்கு அருளும் தந்தாய், இன்பமுடன் வாழ்வதற்கும் அருளும் தந்தாய். திரும்ப திரும்ப பார்த்தேன், பிடிக்க இல்லை. இன்பமுடன் வாழ்வதற்கும் அருளும் தந்தாய், இல்லங்கள் செழித்திடவும் விளைநீல் தந்தாய், பொன்விளையும் பூமியிலே அமர்ந்தாய் வேளா, பட்டியுமே பெருகிடவும் பசும்பாலாலே, என்றென்றும் அபிஷேகம் குளிரச் செய்வோம், எங்களுடைய பிள்ளையாரே ஏற்றம் காண, எங்களுடைய பிள்ளையாரே ஏற்றம் காண, காண்கின்றோம் திருவிழாக்கள் சிறப்பாய் என்று, காண்கின்றோம் திருவிழாக்கள் சிறப்பாய் என்று, கதிரவனின் ஒளித்தெறிப்பில் இருளும் நீங்க, கதிரவனின் ஒளித்தெறிப்பில் இருளும் நீங்க, ஆண்டாண்டு சித்திரையில் தேரோட்டத்தில், ஆண்டாண்டு சித்திரையில் தேரோட்டத்தில் அருள் பெருக விநாயகரை துதித்து நிற்போம், அருள் பெருக விநாயகரை துதித்து நிற்போம், காண்கின்றோம் பறவை காவடியும் 10, காண்கின்றோம் பறவை காவடியும் 10, கணபதியின் அருள் வேண்டி பக்தர் கூட்டம், கணபதியின் அருள் வேண்டி பக்தர் கூட்டம், வேண்டி நிற்பார் பக்தியிலே விரதங்கொண்டு, வேண்டி நிற்பார் பக்தியிலே விரதங்கொண்டு, வேளமுகனின் பக்தி பெரு கிடவும் மக்கள், வேளமுகனின் பக்தி பெரு கிடவும் மக்கள், மக்களின் மனங்களையும் மாற்றும் விழா, மக்களின் மனங்களையும் மாற்றும் விழா, மலர்கின்ற சித்திரையில் மாற்றும் விழா. அந்த விழாங்கிறது எப்படி நமக்கு தேமா கிட்டக்கே வராது, வராது. இல்ல இங்க அப்படி முன்னாடி கொண்டு போங்க, மாற்ற காண்போம், மாற்ற காண்போம். சரி, மாற்ற காண்போம், மாற்ற காண்போம். மலர்கின்ற சித்திரையில் பக்தி ஓங்க,
திக்கெல்லாம் பிள்ளையாரை வணங்கி நிற்பர். திக்கெல்லாம் பிள்ளையாரை வணங்கி நிற்பர். தேரோட்டம் மிகச்சிறப்பாய் நிகழ்த்துவாரே. தேரோட்டம் மிகச்சிறப்பாய் நிகழ்த்துவாரே. சிக்கல்கள் அகற்றப்பா பிள்ளையாரே. சிக்கல்கள் அகற்றப்பா பிள்ளையாரே. சோதியாக குலம்பிளங்க காப்பாயம்மை. சோதியாக குலம்பிளங்க காப்பாயம்மை. பக்தருடைய குறைகளையும் தீர்க்கும் வேளா. பக்தருடைய குறைகளையும் தீர்க்கும் வேளா. பொங்கலிட்டு நித்திலமும் வணங்கி நிற்போம். பொங்கலிட்டு நித்திலமும் வணங்கி நிற்போம். நின்றிடுவர் சோதிவடி விலையே அப்பன். நின்றிடுவர் சோதிவடி விலையே அப்பன். நானிலவும் ஆளுகின்ற சிவனின் மகன். நானிலவும் ஆளுகின்ற சிவனின் மகன். மகன் மகன் மகனே சிவனின் பிள்ளை. சிவனின் செல்வன். சிவனின் பிள்ளை. ம். கற்பகனே சிவனின் செல்வன் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். சிவனின் செல்வன் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஆமா, அதுவே போட்டுக்கலாம். கற்பகனே கணநாதா கவலை தீர்ப்பாய். கண்ணுக்குள் வைத்துந்தான் காப்பாய் உம்மை. பொற்பாதம் வணங்கிடுவோம் பரமன் மைந்தா. பொற்பாதம் வணங்கிடுவோம் பரமன் மைந்தா. பக்தருடைய குறை தீர்க்கும் கந்தன் அண்ணா. நற்றுணையாய் வந்துமேதான் நலனும் தந்து. நற்றுணையாய் வந்துமேதான் நலனும் தந்தும். நலிவின்றி காத்திடுவாய் நலமாய் உம்மை. நலிவின்றி காத்திடுவாய் நலமாய் உம்மை. எம்மையெல்லாம் அரசமர நிழலில் வீற்று. எம்மையெல்லாம் அரசமர நிழலில் வீற்று. எல்லோரும் நனி சிறக்க நன்றாய் வாழ. எம்பன்னங்கண்டியிலே கோவில் கொண்டு. எம்பன்னங்கண்டியிலே கோயில் கொண்டு. எங்களையும் காத்திடுவாய் கணநாதானே. எங்களையும் காத்திடுவாய். கொண்டு எங்களையும். மாடியோ கொண்டே எங்களையும். பரவாயில்ல. கொண்டே எங்களையும் காத்திடுவாய் கணநாதா. கணநா தானே. தானே அது புரிஞ்சிருக்கு. மும்மாரி பொழிந்திடவும் கழனி எல்லாம். முழு விளைச்சல் கண்டிடுவர் கமக்காரரும். கமக்காரரும். தும்பிக்கை கணபதியே நம்பிக்கையே. தும்பிக்கை கணபதியே நம்பிக்கையே. தஞ்சமன்று வருவோரின் துயரில் நீங்கும். தஞ்சமன்று வருவோரின் துயரில் நீங்கும். நீங்கிடவும் பக்தர்கள் பெருகச் செய்வாய். நீங்கிடவும் பக்தர்கள் பெருகச் செய்வாய். நாடி வரும் செய்களையும் நன்றாய் மாற்றி. நாடி வரும் செய்களையும் நன்றாய் மாற்றி. தீங்குள்ள செயல்களையும் நாடி செல்லா. தீங்குள்ள செயல்களையும் நாடி செல்லா. தொல்லைகளும் நீக்கிடுவாய் அப்பன் வேளா. தொல்லைகளும் நீக்கிடுவாய் அப்பன் வேளா. எங்குந்தான் ஒற்றுமையின் நிலைக்கச் செய்வாய். எங்குந்தான் ஒற்றுமையின் நிலைக்கச் செய்வாய். எழிலான வாழ்வையுந்தான் அளிப்பாய் அப்பா. எழிலான வாழ்வையுந்தான் அளிப்பாய் அப்பா. சங்கத்து தமிழுந்தான் தலைத்து ஓங்க. சங்கத்து தமிழுந்தான் தலைத்து ஓங்க. சுடராக நல்லொழுக்கம் வளர காப்பாய். அதுலயே கூட தழைத்து ஓங்க. தழைத்து ஓங்க பாருங்க. தழைத்தே ஓங்க. ஏன் டீச்சர் இப்படி வருகிறது? எழுதினது முழுக்க நீங்க ஒரு வார்த்தை கூட நான் எழுதல. ஏன் டீச்சர் இப்படி வருதுன்னு கேக்குறாங்கன்னா பாருங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? புணர்ச்சியில மட்டும்தான் எங்கெங்கயோ வர்றது இந்த பிழைகள் அப்படிங்கும் போது அந்த புணர்ச்சிக்காகவும் இன்னொரு முறை நீங்க வந்துட்டு பார்க்கணும். புரியுதம்மா? அப்ப எந்த தவறுமே வராது. அடுத்த தடவை நம்ம எழுதும் போது அப்படி வராது. ஏன்னா அடுத்த முறை வந்துட்டு எழுசீர்ல ஒரு சான்றுபாடல் நான் தருவேன். ஆனா நீங்க என்சீர்ல இதே சீர்வரையறையில ஒரு தலைப்பு கொடுத்து உங்களுக்கு வீட்டு பாடம் கொடுக்கும். ஏன்னா எழுசீருக்கு கொண்டு போகணும் ஒரு 5 பக்கல் கிட்ட.
அப்பதான் சங்கத்து இந்த தமிழன்தான் தலைத்தே ஓங்க ம், சுடராக நல்லொழுக்கம் வளரக் காப்பாய். சுடராக நல்லொழுக்கம் வளரக் காப்பாய். காக்கத்தான் திருவிழாவை நடத்தும் பக்தர். காக்கத்தான் திருவிழாவை நடத்தும் பக்தர். கவலைகளை மறந்தும்தான் விழாவும் காண்பர். கவலைகளை மறந்தும்தான் விழாவும் காண்பர். பாக்களையும் பக்தியுடன் பாடி ஆடி. பாக்களையும் பக்தியுடன் பாடி ஆடி. பிள்ளையாரை துதித்துந்தான் அருளை வேண்டி. பிள்ளையாரை துதித்துந்தான் அருளை வேண்டி. காக்குமின் கணபதியே கவலை நீங்க. காலமெல்லாம் அருள் புரிவாய் எங்கள் வேளா. நீக்கிடுவாய் உலகத்தில் நீளும் துன்பம். நித்திலமும் வணங்கிடுவோம் பாதம் பணிந்து. நித்திலமும் வணங்கிடுவோம் பாதம் பணிந்து. பணிவுதானே பக்குவத்தை ஈட்டும் பாடம். இதுல எல்லாம் பாதம் பணிந்து அப்படிங்கறது எல்லாம் பாத்தீங்கன்னா மா தேமாக்குள்ள வரவே மா ரெண்டுமே இருக்கும், ரெண்டு இடத்துலயுமே. ஆனா நம்ம கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா சீர்வரையறைக்குள்ள தேமா மாத்தம். என்பதை நம்ம ஈற்றா கொடுத்திருக்கோம். சரியா? அதுக்கு தக்க மாதிரி நீங்க அப்படியே மாத்தலாம். ஓ எல்லாம் வரையில டீச்சர் 1-2 வந்துருக்கு. இல்ல ஏதோ ஒண்ணு அப்படிதான், 1-2 கூட இல்லை, ஏதோ ஒன்று. இந்த பாடல்ல பாருங்க, இப்ப நீங்க படிச்ச பாடல் பாதம் பணிந்தான் அது வந்திருக்கு. பாதம் இல்ல பணிந்து பாதம்னாலும் அதுவும் சரிதான், அதனால ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த பணிந்து சீர்வரையறைகள் மாற்றம் சீர் இல்லாம மாறி வந்துட்டு. ஆமா. சீர் மாறி வந்துட்டு பணிந்து பாதம். அதுதான். பணிவுதானே பக்குவத்தை ஈட்டும் பாடம். பணிவுதானே பக்குவத்தை ஈட்டும் பாடம். பள்ளியிலே பயில்வோரும் கற்கும் பாடம். பணிவைத்தான் முதலிடமாய் வளர்த்து நின்றால் பண்புகளும் தன்னாலே வளர்ந்து நிற்கும். பண்புகளே தன்னாலே வளர்ந்து நிற்கும். துணிவுடனும் வாழ்வினையில் நகர்த்த வேண்டும். துல்லியமாய் சிந்தித்து செயலை ஆற்ற நனிசிறப்பாய் நல்வாழ்வு வாழலாமே. நானிலமும் ஓங்கி நிற்கும் உயர்ந்த பண்பு. நானிலமும் ஓங்கி நிற்கும் உயர்ந்த பண்பு. நூற்பயன். உயர்ந்த 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 பண்பு. பண்பை அழகா நிறைவு செஞ்சிருக்கீங்க. மேதினியை காக்கின்ற எங்கள் தேவி. மேதினியை காக்கின்ற எங்கள் தேவி. மூச்சுடனே காப்பாயே முனைந்து வந்தும். சோதியான நூலினையும் படிக்க நாளும். சோதியான நூலினையும் படிக்க நாளும். சஞ்சலங்கள் போக்கிடுவாய் அம்மா தாயே. நீதியாக அண்டத்தில் காத்து நிற்பாய். நீதியாக அண்டத்தில் காத்து நிற்பாய். நற்றமிழால் உலகினிலே சிறந்து ஓங்க. இந்த இடத்துல பாருங்க, சிறந்து ஓங்க. சிறந்தே ஓங்க. ஓங்க. சில இடத்துல நீங்க முற்றும் பாரு வச்சு போட முடியாது, அது நல்லா வராது. சிறந்தும் ஓங்க அப்படின்னு நல்லா வராது. பரவாயில்ல, சிறந்தே ஓங்குங்கிறதுல ஒண்ணும் தவறு இல்லை. சாதிக்க வைத்திடம்மா அம்மா தாயே. சுந்தரத்து தமிழ் தாயே சிறந்து நிற்பாய். சுந்தரத்து தமிழ் தாயே சிறந்து நிற்பாய். நன்றி, வணக்கம். மிக சிறப்புமா, மிக சிறப்பு, மிக சிறப்பு. யாராவது பாடுவார்கள் அப்படின்னா இந்த பாடலையே அழகா பாடலாம். பாட்டிலேயே பாடலாம். பாடலாம். பன்னங்கண்டி பிள்ளையார சிறிய கோயிலா இருந்து எங்கட தந்தை தான் அதை போய் ஒவ்வொரு நாளும் தேவாரம் படிச்சு அந்த கோயிலை உருவாக்கி வந்து இன்னைக்கு எங்கட தம்பி அந்த கோயிலை வச்சு இப்போ பெரிய ஒரு கோயிலா வந்து இப்ப ஒரு மாம்பழ திருவிழா நடக்கல, மாம்பழம் ஏலத்துல போய் 50 லட்சத்துக்கு அந்த மாம்பழம் வாங்கப்பட்டதாம். அந்த கோயிலுக்காக செய்யறதுக்கு பிள்ளையாரப்பா அதை கொடுத்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதே அந்த பெண்ணங்கண்டியார பற்றி எழுத வேணும் எழுதிட்டு. அருமம் அருமை, ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. ஆளுக்கு ஒன்றாக நம்ம அழகா
திருக்குறளை முடிச்சுப்போம். ம். ஆ சரி. அப்ப என்ன நான் தொடக்கத்துல வருவேன், ம். சற்று ஓய்வு எடுக்கட்டும். சரி. அதிகாரம் 12. தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பாற்பட்டு ஒழுகப்பெறி. தகுதி நிறைநேர் புளிமா என ஒன்று நிறை நேர்நேர் புளிமாங்காய் நன்றே நேர்நே தேமா பகுதியாய் நிறை நிறை கருவளம் பாற்பட் நேர்நேர் தேமா ஒழுக நிறைநேர் புளிமா பெறின் நிறை மலர் தகுதி புளிமா மாமுன் என நிறை இயச்சிறுவண்டலை எனவன் புளிமாங்காய் காய்முன் நேர் வன்சிறுவண்டலை நன்றே தேமா மாமுன் பகு நிறை இயச்சிறுவண்டலை பகுதியால் நிறை நிறை கருவளம் விளமுன் பாட் நேர் இயச்சிறுவண்டலை பாட்பட் நேர்நேர் தேமா மாமுன் டொழு நிறை இயச்சிறுவண்டலை ஒழுக நிறை நேர் புளிமா மாமுன் பெறின் நிறை இயச்சிறுவண்டலை பெறின் நிறை மலர் என்ற சீலை வருகிறது. அப்படியே ஓசையும் சேர்த்து சொல்லிண்டே வந்து. ஆமா. இது ரெண்டும் கலந்து வருகிறபடியால் செப்பல் ஒழுகிசை எல்லாமே செப்பலோசை. செப்பல் தான். எல்லாம் ஒழுகிசை செப்பல் தான். ஒழுகிசை இதுதான் செப்பலோசை ஒழுகிசை 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 செப்பலோசை செப்பலோசை உண்டவன். உடைய குரல் வெண்பா. சரியா? செப்பம் செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கேமாப்பு உடைத்து. செப்பம் நேர்நேர் தேமா உடையவன் நிறை நிறை கருவளம் ஆக்கம் நேர்நேர் தேமா சிதைவின்றி நிறை நேர்நேர் புளிமாங்காய் எச்சத்திற் நேர்நேர் நேர் தேமாங்காய் கேமாப்பு நேர்நேர் தேமா உடைத்து நிறைவு பிறப்பு. செப்பம் தேமா மாமன் உடை நிறையா வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வண்டலை உடையவன் கருவளம் விளம்பு நேராக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வண்டலை ஆக்கம் தேமா மாமன் சிதை நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வண்டலை சிதைவின்றி புளிமாங்காய் காய்முன் நீராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை எச்சத்தி தேமாங்காய் காய்முன் கே நீராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலைக்கு மாப்பு தேமா மாமன் உடை நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வண்டலை உடைத்து நிறைவு பிறப்பு. ஒழுகலோசை உடைய ஒழுகிசை செப்பலோசை உடைய குரல் வெண்பா. நன்றே தரினும் கோடிட்ட இடத்தை நிரப்புற மாதிரியே இருக்கு. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழியவுடல் நன்றே நேர்நே தீமா மாமுன் தரி நிறை இயச்சிர் வண்டலை தரினும் நிறைநேர் புளிமா மாமுன் நடுநிறை இயச்சிர் வண்டலை நடுவிகந்தா நிறைநேர் கருவளங்காய் காய்முன் ஆக் நேர் வன்சிர் வண்டலை ஆக்கத்தை நேர்நேர்நே தேமாங்காய் காய்முன் அன் நேர் வன்சிர் வண்டலை அன்றே நேர்நே தேமா மாமுன் ஒளி நிறை இயச்சிர் வண்டலை ஒளிய நிறைநேர் புளிமா மாமுன் விடல் நிறை இயச்சிர் வண்டலை விடல் நிறை மலர் என்ற சீரில் வருகிறது. இதுவும் ஒழுகிசை செப்பலோசை கொண்ட குரல். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். தக்கார் நேர்நேர் தேமா தகவலார் நிறை நிறை கருவளம் என்பது நேர்நேர் தேமா அவரவர் நிறை நிறை கருவளம் எச்சத்தார் நேர்நேர் தேமாங்காய் காண நேர்நேர் தேமா படும் நிறை மலர். தக்கார் தேமா மாமன் தக நெறியாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வண்டலை தகவிலார் கருவளம் விளமும் நேராக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வண்டலை என்பது தேமா மாமன் அவ நெறியாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வண்டலை அவரவர் கருவளம் விளமும் நேராக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வண்டலை எச்சத்தார் தேமாங்காய் காய்முன் கா நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை காண தேமா மாமன் படு நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்றீர் வண்டலை படும் நிறை மலர். ஒழுகிசை செப்பலோசை உடைய குரல் வெண்பா. மிகச்சிறப்பு. உள்ள உட்கார்றதா கால் அப்படியே நகர்த்திட்டு ஓடி போயிட்டு வெளியில ஓடிடுறதா அப்படி நிலைமையில உட்கார்ந்துருக்கு. ஐந்தாவது குரல் கேடும் பெருக்கமும் இல்லெல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி கேடும் நேர்நேர் தேமா மாமுன் பெரு நிறை இயச்சிர் வண்டலை பெருக்கமும் நிறை நிறை கருவளம் விளமுன் இல் நேர் இயச்சிர் வண்டலை இல்லல்ல நேர் தேமாங்காய் காய்முன் நெஞ்ச் நேர் வெண்சீர் வண்டலை நெஞ்சத்து நேர் தேமாங்காய் காய்முன் கோ நேர் வெண்சீர் வண்டலை கோடாமை நேர் தேமாங்காய் காய்முன் நேர் வெண்சீர் வண்டலை சான்றோர் நேர்நேர் தேமா மாமுன் அணி நிறை இயச்சிர் வண்டலை அணி நிறை மலர் என்ற சீரில் வருகிறது. இதுவும் ஒழுகிசை செப்பலோசை கொண்ட குரல் வெண்பா. கெடுவல் யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுவு ஓர்கி அல்ல செயின்.
கெடுவல் யான் நிறை நேர் நேர் புளிமாங்காய் என்பது நேர் நேர் தேமா அரிகதன் நிறை நிறை கருவளம் நெஞ்சம் நேர் நேர் தேமா நடுவோரியே நிறை நிறை நேர் கருவிளங்காய் அல்ல நேர் நேர் தேமா செய்யின் நிறை மலர். கெடுவல் யான் புளிமாங்காய் காய்மனின் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை என்ப தேமா மாமன் அறி நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை அரிகதன் கருவிளம் விளமுன் நெஞ்ச் நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை நெஞ்சம் தேமா மாமன் நடு நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை நடுவொரி கருவிளங்காய் காய்முன் அல் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை அல்ல தேமா மாமன் செய்யின் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை செய்யின் நிறை மலர். ஒழுகிசை செப்பலோசை உடைய குரல் வெண்பா. கெடுவாக சேர்த்து சொல்லிடணும். கெடுவாக வையாதுலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. கெடுவாக நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் வை நேர் வன்சிர் வண்டலை வையா நேர் நேர் தேமா மாமுன் உல நிறை இயச்சிர் வண்டலை உலகம் நிறை நேர் புளிமா மாமுன் நடுநிறை இயச்சிர் வண்டலை நடுவாக நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் நன் நேர் வன்சிர் வண்டலை நன்றிக்கண் நேர் 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 தேமாங்காய் காய்முன் தங் நேர் வன்சிர் வண்டலை தங்கியான் நேர் நிறை கூபுலம் விளமுன் தாழ் நேர் இயச்சிர் வண்டலை தாழ்வு நேர்பு நிறைப்பு நேர்வு நேர்பு அழகா சொல்லுங்க. நேர்பு நாள் மலர் காசு 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 சொல்ல ஆரம்பிச்சாச்சு. இப்ப நாள் மலர் காசு. இதுவும் ஒரு இசை செப்பலோசை கொண்ட குரல் வெண்பாவாக அமைகிறது. சமன்செய்து சீர்தூக்கம் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை கான் சான்றோர் கணி. சமன் செய்து நிறை நேர் நேர் புளிமாங்காய் சீர்தற்கும் நேர் 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 தேமாங்காய் கோல் போல் நேர் நேர் தேமா அமைந்தொரு பால் நிறை நிறை நேர் கருவிளங்காய் கோடாமை நேர் 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 தேமாங்காய் சான்றோர் நேர் நேர் தேமா அணி நிறை மலர். சமன் செய்து புளிமாங்காய் காய்முன் சீர் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை சீர்தூக்கும் தேமாங்காய் காய்முன் கோல் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை கோல் போல் தேமா மாமோன் அமை நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை கருவிளங்காய் காய்முன் கோ நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை கோடாமை தேமாங்காய் காய்முன் சான் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை சான்றோர் தேமா மாமன் அணி நிறையாக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் இயற்சீர் வெண்டலை அணி நிறை மலர். இதுவும் ஒழுகிசை செப்பலோசை உடைய குரல் வெண்பா. மிகச்சிறப்பு. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். சொற்கோட்டம் நேர் 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 தேமாங்காய் காய்முன் இல் நேர் வன்சிர் வண்டலை இல்லது நேர் நிறை கூபுலம் விளமுன் செப் நேர் இயச்சிர் வண்டலை செப்பம் நேர் நேர் தேமா மாமுன் ஒரு நிறை இயச்சிர் வண்டலை ஒரு தலையா நிறை நிறை நேர் நிறை நிறை நேர் கருவிளங்காய் காய்முன் உட் நேர் வன்சிர் வண்டலை உட்கோட்டம் நேர் 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 தேமாங்காய் காய்முன் இன் நேர் வன்சிர் வண்டலை இன்மை நேர் நேர் தேமா மாமுன் பெருநிறை நிறை இயச்சிர் வண்டலை பெருநிறை நிறை மலர் என்பது சீராக இருக்கிறது. இதுவும் ஒழு இசை செப்பலோசை உடைய குரல் வெண்பா. மிகச்சிறப்பு. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போர் செய்யின். வாணிகம் நேர் நிறை கூவளம் செய்வார்க்கு நேர் 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 தேமாங்காய் வாணிக நேர் நிறை கூவளம் பேணி நேர் நேர் தேமா பிறவு நிறை நேர் புளிமா தம்போட் நேர் நேர் தேமா செய்யின் நிறை மலர். வாணிகம் கூவளம் விளம்பன் செய் நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை செய்வார்க்கு தேமாங்காய் காய்மன் வா நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை வாணிகம் கூவளம் விளமுன் நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை பேணி தேமா மாமன் பிற நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை பிறவும் புளிமா மாமன் தம் நேராக வந்திருக்கிறபடியாக பிறவும் தம் போட் பிறவும் தம்போட் செயல் புறவும் புளிமா மாமன் தம் நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை தம்போட் தேமா மாமன் செய்யின் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை செய்யின் நிறை மலர்.
இதுவும் ஒழுகுசை கொண்ட உடைய குரல் இதுல வெண்பா. இந்த பிறவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தம்முன்னு வந்ததுன்னா நிச்சயமா தலை தட்டும். அது தலை தம தட்டு. தம ஆமா பொருள். போல் செய்யும். ஆமா அப்படி போல். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல தலை தட்டாது. இப்ப பிரபஞ்சம். தம்போலுக்கு அப்புறமா செயின் இருக்கிறதுல தப்பு இல்ல, அது கரெக்டாவே இருக்கும். சரியா, தேமாக்குள்ள வந்துருது. ஆனா பிறவுக்கு அப்புறமா நேர் வரக்கூடாது இல்லையா? பிறவுக்கு அப்புறம் நிச்சயமா நிறையில தான் வந்து ஆகணும். அப்ப தம போல். ஆமா போல். அது ஏதாவது தம்போல்னு இருந்தா நீங்க திருத்தம் செஞ்சுக்கோங்க, புத்தகத்திலேயே திருத்தம் செஞ்சுக்கோங்க. ஓசை சொல்லிட்டீங்களாமா? ஒழுகுசை செப்பலுடைய குரல் வெண்பா. சரி, மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு. வாங்க நம்ம என்னுடைய நிறைவா. பாடல் தருவேன். சித்திரையில் தேரோட்டம் காண்போம் வாரே. காய் காய்மா தேமா காப்பு. மதுரையிலே குடிகண்டாய் அம்மா தாயே, மாதரையும் காத்திடவே வந்தாய் நீயே, புதுமைகளை செய்பவளே முன்னே வாவா, பூவரசி உன்னடிகள் பணிவோம் என்று, இதுவரையில் பொன்னடிகள் கண்டோம் ஒன்றன், ஈடில்லா புதுமைகளை இனிக்க கேட்போம், பதுமையவள் பாதம்தான் தொழுதால் நாளும், பாவங்கள் விலக்கிடவே நீயே காப்பு. இது காப்பு. அருமை அருமை அருமை, அழகு. சித்திரையில் தேரோட்டம் காண்போம் வாரீர், சீருடனே அவள் புகழை கேட்போம் வாரீர், முத்திரையாய் முன்வந்தாள் பணிவோம் வாரீர், மூத்தகுடி காத்திடவே மகிழ்வாய் வாரீர், சித்தமுடன் கடல் பெற்ற சிறப்பு ஈவாள், சீர்பலவும் பாடிடவே சிந்தை ஏற்பாள், இத்திரையில் வானுயர் சிறப்பு ஈவாள். சிறப்பை ஈவாள். இத்திரையில் சீர்பலவும் பாடிடவே சிந்தை ஏற்பாள், சித்தமுடன் கடல் பெற்ற சிறப்பே ஈவாளம். சிறப்பை ஈவாள். இத்திரையில் வானுயர கோயில் கொண்டாள், ஈகையாலே புகழ்பாடி இன்பம் காண்போம். சித்திரையில் தேரோட்டம் மீனாட்சிக்கே, சீரோடும் கற்பகமே தாயாமிங்கே, சித்திகளை பெற்றிடவே பதிகம்பாடி, சீர்பெறவும் ஞான சம்பந்தர் தாம் வந்தே, பக்தியோடு பலவற்றை தந்ததாலே, பார்போற்றும் பாண்டியரும் கொண்ட பக்தி, இத்தினத்தில் யாம் பேச காண்போம் வாரே. சுந்தரேஸ்வர் மூலவரா முன்னே பூசை, சூழ்வினைகள் தான் மறைய அன்னை காப்பு, வந்தனமும் திருவாச கந்தானோத வானவர்தாம், வந்து மகிழ தலைமே இஹ்தா, வந்து மகிழ் தலைமே இஹ்தா, சிந்தை மகள் திருநூற்று பதிகம்பாட, சினமதுவும் விலகிடுமே மகிமையுண்டா, அந்தமில்ல அழகியதாய் தேருமோட, அமைந்ததே சித்திரையில் ஓர் நாள் இங்கே, ஆலவாய் நாதர்தாமும் இல்ல அமைந்ததுவே சித்திரையில் அழகியதாய் தேருமோட, அமைந்ததுவே. அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டா வராதது, அது விளச்சியரோட நின்னு போயிடும். காய்க்கு வர இல்லையா? அமைந்ததுவே சித்திரையில் ஒரு நாள் இங்கே, ஆலவாய் நாதர் தாமும் அழகாய் அன்னை, அன்புடைய கரத்தில் தான் கிளியை ஏந்தி, கோலவெளில் காட்டினாலே கொன்றை மாலை, கொல் பகைதான் விரட்டியே நம் வையம் போற்று, சோலைகளும் நிறைந்ததே சொக்கநாதர், சொரியும் பக்தி தன்னில் நாம் நனிய காண்போம். இல்ல அந்த இடத்துலயும் நிறைந்ததே அதுவும் அப்படி நிறைந்ததுவே தான். இல்ல ஆமா, நீங்க இந்த கருவிலச்சீர் எல்லாம் காய்ச்சீரா நினைச்சுட்டீங்க, அதுதான். ஆமாமா, சோலைகளும் நிறைந்ததுவே சொக்கநாதர், சொரியும் பக்தி தன்னில் நாம் நனிய காண்போம், சூழும் சொரியும் வரும் பக்தி தன்னில் நாம் நனைய காண்போம். சூழும் நம் வினை விலக சுந்தரி முன்னே, சுமைதனையே ஏற்றிடுவாய் என்றே சொல்வோம். சுந்தரி முன்னே, சுந்தரி வந்துட்டு என்னது? நேர்நிலை கூடது மாச்சீரா? அதுல விளைச்சிருக்கே சுந்தரி வினை விலக. இல்ல அம்மன் முன்னே, தேவி முன்னே, தாயின் முன்னே, தாய் முன்னே, சுமைதனையே ஏற்றிடுவாய் என்றே சொல்வோம்.
சொக்கநாயகியே போற்றி சோகம் நீக்கு சோமசுந்தரர் தன் பால் இடமும் தந்த ஏன் அக்கரையில் அவ்வளவு கஷ்டப்பட்டு கொதறி கொதறி போட்டு வச்சிருக்கிறீங்க? இல்ல இல்ல ஆ? சொற்களை அருவாளை காய்களை வச்சு கொண்டு போய் வெட்டி வெட்டி பலாப்பழத்தை வெட்டி எடுத்து அட்லீஸ்ட் அதுல இருந்து சொலையவாது நம்ம சாப்பிடுவோம்னா அங்கேயும் காலி பண்ணிட்டு இல்ல அந்த சொற்களை அப்படியே கொண்டு வந்தால் பொருளையும் கொண்டு வந்துடலாம் யோசனை. சொக்கநாதர் தன் பால் இடமும் தந்த அல்ல நம்ம சோமசுந்தரர். கொடுத்திருக்கிறது 10 பாட்டு. ம். அதுல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்னு கொண்டு வந்தா போறது. எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி அந்த இடத்துலயே கொண்டு வரணும்னு இல்லையே. அக்கரையில் பொற்றாமரையாம் கண்டு ஆனிரையும் பாலுந்தான் சொரியும் வண்ணம் தக்கவரும் இல்ல சித்திரையும் அதாவது பொற்றாமரையும் அதெல்லாம் இதெல்லாம் பாருங்க பொற்றாமரையா? காய்ச்சீர் வருதா அவ்வளோ நிச்சயமா பொற்றாமரை. போறதா. ம் ஆமா அதுல குழப்பம் வருதுதான். இதுல காய் அந்த குழப்பம் வந்துருக்காது. இல்ல, அந்த ரெண்டு தேமாவளி. இடத்துலயும் வந்து கோடு போட்டுக்கோங்க. ஆமா ஆமா. ம். ஆமா அந்த அந்த இடத்துல வந்துட்டு கோடு மட்டும் போட்டுக்கோங்க. கண்டு, ஏன்னா ஆமா. அவசரமா நீங்க போகணும்னுங்கிறதால. இல்ல இல்ல அவசரம் இல்ல. ஆனால் அதை வாசிக்க கண்டு இல்ல ஆனிரையும் வாசிக்கும் போதே எவ்வளவு கடினமா இருந்தது. ஆமா. ம். அந்த இலகுவாக எளிமையா வாசிக்கிறதுக்கு தக்க மாதிரி வரணும். அப்பதான் ரொம்ப அழகா இருக்கும். ம். வேற வழியே இல்ல அப்படின்னா நம்ம கத்திரிக்கோள் போட்டுக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. அப்படி இல்லாத ஒரு இடமா அழகா இருக்கு வார்த்தைகள்னா அப்படி பயன்படுத்திக்கலாம். ஆமா. ஆனிரையும் பாலுந்தான் சொரியும் வண்ணம் தக்கவரும் சித்திரையில் தேருங்கான தான் கவியும் பாடியே வந்தார் தம் மாண்பு முக்கனிகள் சொரிந்திடுமே மதுரை மண்ணில் மூவுலகும் வியந்திடவே தேரின் பொற்பு. தஞ்சையிலே கோயில் கொண்டார் நம் ஈசன் தாரணியை காத்திடவே கோவில் இன்பம் கொண்டார் கோவில் கொண்டார் நம் நம் ஈசன். இல்ல இல்ல ஈசன் சரி. ஈசனுக்கு முன்னாடி என்ன கோயில் அவளாம காய்க்க வரும் வெந்துட்டு கொண்டார் நம். அது நல்ல பாருங்களேன். கோவில் கொன் அது காயா சரி. கோயில் கொன் சரி காய். அதுக்கு அப்புறம் உள்ள சீர் என்னமா? கோயில் கொண்டார் நம் கொண்டார் கொண்டார் தான். கொண்டார் நம் நம் டார்னம் டார்னம். ஆமா கோயில் கொண்டார் நம் ஈசன். நம் ஈசன் தாரணியை காத்திடவே இன்பம் கொண்டார். வெஞ்சமில்லா பெரிய நாயகி தான் கூட வான்முட்டும் கோயிலுக்கும் பெருமை உண்டே. 5 வகை அழித்திடவும் கோலங்கொண்டு ஆகாயம் முட்டும் கோபுரமும் காண்போம். விஞ்சி நிற்கும் புகழுடை தஞ்சை ஆகாயம் முட்டும் கோபுரமும் விஞ்சி நிற்கும் புகழுடை தஞ்சை மண்ணில் விளைபயிரும் பசிபோக்கும். பாருங்க புகழுடைய தஞ்சை மண்ணில் புகழுடை வராது. புகழுடைய தஞ்சை மண்ணில். ஆமாம் அதுல அதான் சொல்றேன். கருவில வந்துருச்சுன்னா உங்களுக்கு காயா தெரியுது. ஆமா ஆமா. புகழுடைய தஞ்சை மண்ணில் விளை பயிரும் பசிபோக்கும் எழிலே காண்போம். அடுத்த 7வது அடியவரும் கரம் பற்றி அசைந்து வந்தே ஆகமமும் கரம் பற்றி அசைந்து வந்தே அழகா இருக்கு. ஆகமமும் விதி சமைக்க அழகாம் தேரே மிடியகற்ற சித்திரையில் அடுத்த அடியிலே அழகாம் போட்டாச்சு தேரில். மிடியகற்ற சித்திரையில் ஊரும் கூடி மீனாட்சி சொக்கநாதர் அமர்ந்தேரே குடிமக்கள் குலதெய்வம் என்றே காண கூடி வந்தார் குவலயத்தில் பொன்னாள் சித்திரை வடிவழகி தென்னகத்தே. இல்ல பொன்னாள் சித்திரை அப்படின்னு சித்திரைய வரவே முடியாது அந்த இடத்துல. ஆமாம் அது அந்த 2 இடத்துலயுமே பயன்படுத்த முடியாது. சித்திரை வராது. ஆமா சித்திரை வராது. அதுக்கு பதிலா வேற ஏதாவது நம்ம பயன்படுத்தி ஆகணும். சரி நான் அதை கோடு இல்ல சித்திரைங்கிறதுக்கு பதிலா சீராய் அது மாதிரிலாம் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆமா நான் அந்த சித்திரைய வர வைக்கணும்னா காய்ச்சீருக்குள்ள கொண்டு போய்க்கோங்க. அதுதான் அவ்வளவு இருக்கே. நம்ம கொசரி போட்ட இடத்தெல்லாம் சித்திரையில் அப்படி போட்டுக்கலாமே. ஆமா சீராய் வடிவழகி தென்னகத்தே நாதர் கொண்ட வாஞ்சையே குளிர் மெனத்தில் தேரே ஓடும்.
ஓ மதுரையிலே அரசியாக கையில் கொண்ட மாணிக்க கிளியழகு கொஞ்சும் வண்ணம் புதுமையுமாய் மூக்குத்தி கண்ணை அள்ளும் பூத்திருக்கும் மலர் போல முகமும் தோன்றும் நிதமுமாக அருள் தரினும் சிறப்பு தேரே நீண்டதொரு வீதியினில் வளமும் பற்றி உதிக்கின்ற கதிரொளியில் ஊரும் கூடி ஊர்வலமாய் காட்சி தரும் அழகோ காண்போம். ஓ அருமையா இருப்பாருங்க. எப்படி ஓடுறது, அப்படியே ஓடுது, தேரோட்டம் போற மாதிரியே இருக்கு. ஆம். அததான் சித்திரையில் நாங்க எதிர்பார்க்கிறோம். சரி, சித்திரையில் ஆடிவரும் தேரினேற்றம் சீரோடுதான் செப்பிடவே செவியின் நீளும் வித்தகரும் தாழ் பணியும் விந்தை காண வீருடனே தேர்ப்பவனி வாத்தியங்கள் முத்துகளும் மாலையுடன் இணைந்தே காண மூவாறு விழிகளுமே போதாதென்பேன் எத்திசையும் குவிந்திடுமாம் எழிலே சேரும் ஏதிலியர் யாருமிலர் ஏழ்மை நீங்கும் அருமை அருமை அருமை. தேரோடும் வீதியிலே தெய்வங்கான தென்றலென அசைந்திடுமே பக்தர் உள்ளம் ஊரோடும் உறவுகளும் தூய்மை சூடி பக்தர் இல்ல பக்தர், பக்தர் பக்தர் உள்ளம். கூட்டம் கூட்டம் குழாம்னா அது என்னது சொல்லுங்க. இல்ல இல்ல பக்தர் உள்ளம் உள்ளம் பக்தர் உள்ளம். ஓ உள்ளம். ஊரோடும் உறவுகளும் தூய்மை சூடி உரைத்திடுவர் பாக்கள் தான் உணர்வு கூட பாரோரும் வாழ்த்திடுவர் வானோர் கூடி பற்பலதாய் மலர் தூவி பணிவர் தானே தீராத கொடும்பகையின் தீரும் தேரில் திருக்காட்சி காண்பதனால் வாழ்வும் சேரும். நூற்பயன் மீனாட்சி தன்கோயில் அருளும் செய்ய மிடிதானும் விலகுவதாய் காண்பர் யாரும் தேனாக இனிக்குமே நம் வாழ்வு தன்னால் தெளிவுடை அறிவுடன் சீர் பெருகும் நன்னாள் வானோடு மழை வந்து செழிப்பு நல்கும் வல்லதொரு நூலையாக்கி அம்மன் முன்னே கூணாது நிமிர்ந்து நல்ல குரலில் பாட குறையாவும் மறைந்தோடும் குலமே வாழ்த்து. ஓ அருமை அருமை அருமை. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. சில பாக்கள் அப்படியே படிக்கும் போதே நம்மள அறியாம அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு பாருங்க. ரொம்ப எளிமையா இருக்கணும், அது எல்லாரும் பாடுற மாதிரி இருக்கணும். அதான் ரொம்ப அழகா இருந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வருகின்ற வகுப்பு 141 அந்த வகுப்பிற்கான வீட்டு பாடமாக இதே சீர்வரையறை தான். 2 காய் 1 மா 1 தேமா. தேமாவில தேமா தான் வரணும். காய் காய் மா தேமா, காய் காய் மா தேமா என்ற அந்த சீர் வரையறையில் நம்ம என்ன தலைப்பு என்னமா என்ன கொடுக்கணும்? இல்ல வைகாசி மாதம் பிறந்த. ஓ அதுக்குள்ள வெறும் வெறியா சித்திரை பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி அது சார்ந்த ஏதாவது சித்திரை அல்லது சித்திரை பௌர்ணமி என்பதே தமிழ் கிடையாது. முழு நில நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்ல. பூரணை நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம எழுதி தள்ளிடுவோம். இத நீங்க இப்படி எடுத்துக்கொண்டா என்னன்னு எனக்குள்ள ஒரு எண்ணம். என்னன்னா பாரதிதாசன் அவருடைய இந்த நினைவு நாள் வந்தது இல்லையா, பாவேந்தர் சிறப்பிக்கும் பொருட்டு. சரியா, பாவேந்தர் பாரதிதாசன் பார்வையில் பெண்கள்னு எடுத்துக்கலாம் அல்லது பெண்ணியம் கூட எடுத்துக்கலாம். சரியா, பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் பார்வையில் பெண்ணியம். ஏன்னா நிறைய பெண்ணியம் பேசுகின்றவராக இருந்திருக்கார். ஏன்னா இருண்ட வீடுல இருந்து நீங்க நிறைய பார்க்கலாம். அந்த மாதிரி நிறைய போட்டிங்கனாலே வரும் நிறைய. ஏன்னா அவர் எழுதியிருக்கிறதே பல பாக்கள் வந்துட்டு நம்முடைய அந்த என்சீர் விருத்தம் தான். அதுவும் பாண்டியன் பரிசெல்லாம் முழுக்க முழுக்க என்சீர் விருத்தம் தான். சரியா, அதனால இதே சீர்வரையறை தான், அதுல மாற்றம் இல்லை. பாரதிதாசன் அதான் பாவேந்தரின் பார்வையில் பெண்ணியம், அதான் தலைப்பு. அதுக்கு எழுதுங்க. ஆனா வரும் வகுப்புல வந்துட்டு நாங்க சொல்லி தருவதாக எழுசீருக்கு நாங்க சொல்லி கொடுக்குறோம் ஒரு சான்று பாடலோட. அதோட உங்களுடைய வீட்டு பாடத்தை கேட்போம். 13வது அதிகாரம் அழகிட்டு தலை சொல்லணும். அவ்வளவுதான். சரியா, அந்த இதை நீங்க போட்டுருங்க.
அதே ஆமா போலவே உண்மை. எத்தனை நம்ம சிற்றிலக்கியங்கள் செய்திருக்கிறோம். தலைப்புகள் அந்த இதை மட்டுமாவது ஆ புலனக்குழுவுல போடுங்க. டீச்சர் போட்டீங்கன்னா தான் பாவை எத்தனை வந்திருக்குன்னு தெரிஞ்சாதான் அது தனியாக விருத்தப்பாக்களையுடைய சிற்றிலக்கியம் தனியாக 2 புத்தகங்களாக ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய பெயரிலேயே, ஏன்னா உங்க நூலாசிரியர் நீங்க தான், அதனால அதை நாம் திருத்தம் செய்யணும். திருத்தம் செய்யாம வெளியில கொண்டு வந்து விட முடியாது. ஆமா ஆமா டீச்சர் டீச்சர். பாவேந்தர் பாரதிதாசன் பார்வையில் பெண்ணியம். அப்படின்னாலும் சரிதான். பாவேந்தர்னாலே பாரதிதாசன் தான். நான் 2ஆம் முறை ஆமா. சொல்லும்போது நான் பாவேந்தரின் பார்வையில்னு நான் சொல்லிட்டேன். பரவாயில்ல, அதான் தலைப்பு. சரியா? பாவேந்தர் அதுக்கு நிறைய தேடுங்க, கொஞ்சம் தேடுங்க. பாவேந்தர் பாரதிதாசன் பார்வையில் பெண்ணியம். ஆமா, பெண்ணியம். நிறைய கொஞ்சமாவது நிறைய தேடினாதான் எந்தெந்த இடங்கள்ல எப்படி பெண்ணுக்கு வந்துட்டு அவர் சிறப்பித்த மாதிரி சொல்லியிருக்காருன்னே புரியும். நம்ம அப்படியே நுனிப்புள் மேய்ஞ்ச மாதிரி அப்படி நம்ம சீர்தர்ஷினி சொல்லுவாங்க. அது போல இல்லாம அழகா தேடி பண்ணுங்க, அது நல்லா இருக்கும். இது டீச்சர் நான் கொஞ்சம் எழுதி வச்சேன். நான் என்னென்றால் நேரிசை சிந்தியல் வெண்பா சிற்றிலக்கியம் அந்தாதி 10 பாட்டு முதலாவது. இல்ல, நீங்க அத முழுமையாக புலனக்குழுவில போட்டுட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க நம்ம சீர்தர்ஷினின்னு எனக்கு தான் தெரியும். இந்த இடையில நீங்க விட்டு போனதுகளை அவங்க எழுதி வச்சு நிரப்பிடுவாங்க. நான் ஒரு பாடல் தான் எழுத இல்லை, மற்ற எல்லாமே போடுங்க. மற்ற அது என்ன விடுபட்டதுன்னு பார்த்து பார்த்து அதை போட்டுடலாம். ஏன்னா எத்தனை இலக்கியங்கள் வருதுங்கிறத பொறுத்து எத்தனை பக்கங்கள் வருங்கிறத நான் வந்துட்டு உறுதி பண்ணிடுவேன். சரியா? வாய்ஸ் மெசேஜ்ல விடுகிறேன். டைப் பண்ண மாட்டீங்களா தலைப்புகளை மட்டும்? அதுதான் பிரச்சனை. இப்ப சரி, நீங்க குரல்ல விடுங்க, நான் எழுதி விடுறேன். அது பிரச்சனை குரல்ல விடுங்க, அவங்க எழுதிடுவாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. 6 மட்டும் எழுதிட்டேன். 124வது வகுப்பு மட்டும் எழுதி வச்சிருக்கிறேன். அது முழுமையாக இருந்ததுன்னா சரி, இந்த சிற்றிலக்கியங்களையும் இணைத்தால்தான் அழகான புத்தகம் கிடைக்கும். ஒரு 120 பக்கமா இருக்கணும்னு ஒரு ஆசை, அவ்வளவுதான். 120 130க்குள்ள இருக்கிற மாதிரியான புத்தகமா இருக்கணும். அது ஒரு ஸ்டாண்டர்டா தரமானதாக இருக்கும்னு ஒரு எண்ணம். அதனால நீங்க என்னென்னங்கிறத சொல்லணும். அது மாதிரி என்னென்ன வகையில எழுதிருக்கீங்கிறதையும் சொல்லணும். அப்பதான் எத்தனை பாக்கள் அதுல இருக்குங்கிறத நான் பார்க்க முடியும். சரியா? முதல் வெண்பா ஆமா, அதை மட்டும் நீங்க செஞ்சிருங்க, மற்றபடி ஒன்றுமே இல்லை. இன்றைய வகுப்பு மிக மிக அற்புதமாக சென்றது. 2 பேர் தான், ஆளுக்கு கொஞ்சம் கருத்துக்களை கூறலாம். விட்டு அப்படியே நாம் அடுத்த நிகழ்விற்காக இடம் விட்டு விடலாம். இப்பொழுதுதான் செல்வநாயகி தான் இணைஞ்சு கொள்ள முடியாது என்ற மனைவியோடு அறிய தருகிறேன் தந்திருக்கிறார். சரி, அவர் கேட்டு காட்சிகளை கேட்டு பயன்படுறட்டு. ஆமா, நானும் ஆரம்பத்துல இருந்து எல்லாமே சிறப்பா இருந்தது. கொஞ்சம் தேரோட்டம்ங்கிற போது எங்க எந்த கோயில்ல சித்திரையில தேர் தேடி பார்த்தேன். அப்போ தஞ்சை பெருங்கோயிலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் அது புகழ் பெற்ற தேர் சித்திரையில் என்று அதனால அங்க கொஞ்சம் விடயங்களை அதற்குள்ள தேடி எல்லாவற்றையும் பூத்தவன் என்பதால் கொஞ்சம் அவர் பெரிய புலவர் மாதிரி எழுதி கடைசியா கடக்கு இல்ல, ஆனா அருமையா இருந்ததுமா, அருமையா இருந்தது. ஒண்ணும் பெரிய இதெல்லாம் இல்ல. அதாவது ஆதி காலத்து சங்க புலவர்களா மாறிட்டீங்க, இடையில எனக்குள்ள வந்து வச்சுட்டு. அப்ப உங்களுடைய பாடல வந்து ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தோம்னா அது வந்துட்டு குழப்பி அந்த ஒரு காரணம் தான், எளிமை கருதி அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் மதுரை மீனாட்சி, சொக்கநாதர், சுந்தரேஸ்வர் எல்லாத்தையும் நிறைய விடயங்களை நானும் தெரிந்து கொண்டேன் இந்த சித்திரையில தேரோட்டத்துல. அப்போ ஓரளவு அதற்குள்ள நுழைத்து எழுதுவோம். நல்லா இருந்தது. நன்றி நன்றியம்மா. மற்றும் கோசலாஞானம் அவர்களும் சிறப்பாக இருந்தார். அவரையும் வாழ்த்தி உங்களுடைய பணிக்கு நன்றி கூறுவேன். நான் எங்கள் கோயிலை பற்றி, எங்கள் பிள்ளையார் கோயிலை பற்றி அண்டுதான் தேரோட்டம். சித்திரை வருட பிறப்பாண்டுதான் தேரோட்டம்.
அதுபோல எங்கட ஊர்லும் ஒரு கோயில் மருதடி விநாயகர் சித்திரை வருஷப்பிறப்பாண்டு தான் அங்கு தேர். அது என்ன மகிமை என்று சொன்னால், நாங்கள் பிறந்த எங்கட ஊர் வந்து புங்குடுதீவு தானே. ம் புங்குடுதீவு நெடுந்தீவு, அப்பா ம் நெடுந்தீவு, அம்மா புங்குடுதீவு. அப்ப புங்குடுதீவிலே வந்த பிள்ளையார் கோயில் தேரோட்டம் அன்றுதான். அதே நேரம் நெடுந்தீவிலேயும் பிள்ளையார் கோயில் தேரோட்டம் என்ற 3 ஒரே கோயிலும் தினத்துல. தேரோட்டம் ஒரே நேரத்துல வந்தது. ம்ஹும். இப்ப எங்கட அந்த பரம்பரைக்குள்ள அந்த கோயில் வந்து ஒரே நேரம் வந்தது. சரி அது சரி. ஒரு சிறப்பு உண்மையா. அதை நான் வச்சு எழுத விட்டுட்டேன். ஆனா அது சிறப்பு தான் உண்மையா. ம்ஹும். நல்லா இருந்தது. உங்களுடைய பாடலுமே ரொம்ப ரொம்ப அற்புதமா தான் இருந்தது. என்னன்னு என்னன்னா சொன்னா இந்த மக்கள் வந்து கோயில் திருவிழான்னு சொன்னா அதுக்குள்ள மூழ்கி நின்றா வேற வேற குணங்களுக்குலயும் வேற வேற செயல்பாட்டிலையும் போக போக மாட்டாங்க. மாட்டார்கள் என்ன? ம் ஆ, ம். அது உண்மை. அதுதான் அந்த அதுக்குதான் காப்பு அந்த கட்டுதல் அப்படி அந்த இதுகள் எல்லாம் இருக்கிறபடியா. ம். ம் ம். சித்திரை வருட பிறப்பண்டா சில பேர் வந்து அதை கொண்டாடுவேன், ஆடு அடிச்சு அதை அப்படி என்று கொண்டாடுவேன். அப்ப அதுகளை தவிர்த்து கொண்டு வர மாதிரி தான் அந்த பாட்டு கொண்டு வந்தேன். இல்ல அவங்க நான் சைவம், நம்ம எல்லாம் சைவம். அதனால உங்கள் பாடல்கள் முழுக்க முழுக்க சைவம் தான். எங்கட அதெல்லாம் 2 பேரும். எங்கட தந்தையும் வந்து சைவம், பிறவி சைவம் தான் அவர். ம். அதனால ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சின்ன சின்ன இடங்கள் தான். அது ஆமாம் கூட அந்த வராம எழுதணும் அப்படின்னா அந்த இன்னும் பயிற்சிகளை செஞ்சு கொண்டே இருந்தாதான். அந்த புணர்ச்சி வந்து ஓடுது இல்லை எங்களை விட்டுட்டு. ஓடுதில்ல, இல்ல புடிச்சு நிறுத்துங்கோ அத. அது முதல் முறை எழுதிட்டு இப்ப இந்த 2ஆம் முறை வாசிக்கல கட்டாயம் எழுத்து பிழை சிக்கப்படும். இப்ப இந்த 3ஆம் முறை ஆமா, ஆமா. வாசிக்கல திருப்பி எங்களுக்கு அது அப்படித்தான். நான் 2 முறை பார்க்கல ஒரு சிலது கண்டுபிடிச்சேன். அதுக்குள்ளேயும் தப்பியது சிலது. நானும் பார்த்தேன், நான் அப்பவே கண்டுபிடிக்கலாம் போயிடுது. அப்ப எப்படி என்றுதான் டீச்சரை கேட்டேன், எப்படி டீச்சரை கண்டுபிடிக்கிறீங்க? ஆமா, அதனாலதான் டீச்சரா உட்காந்துருக்கோம். உண்மைதான் உண்மை. அதுதான் அதுதான் நல்லா இருந்தது. 2 பேரோட பாக்களுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா செல்வநாயகி அம்மா வந்திருந்தாங்கன்னா இன்னும் கூட அருமையா இருக்கும்னு நாங்க ஆமாம். அவர் ஆசைப்பட்டோம் தான். 2 வகுப்புகள் ஆ, விடுபட்டுட்டார். சரி அடுத்த முறை எப்படியும் இணைவர். அவருக்கு அந்த தலைப்பை நாங்கள் இந்த இம்முறை வேலைக்கு நான் அதுக்குள்ள போட்டு விட்டேன்டா அவர் எழுதி கொண்டு வராவிட்டாலும் எழுதி அனுப்பி விட்டால் நாங்கள் வாசித்து விடுவோம். ஆ, சரி வரட்டு. அப்படி அது கூட நல்லதுதான். ஆமா சில சமயங்கள்ல குடும்பத்துக்குள்ள எழுதி முடியாத ஒரு விட்டாருண்டா. சூழல். ஆமா அல்லது அவர் குரல்ல பாடி விட்டாலும் நாங்கள் ஓரளவு அதை கேட்டுப்போம். ம். சரி. அத மாதிரி கூட பண்ணலாம். ஆமா, வரும் வீட்டு பாடத்தால், ஆமா வரும் வகுப்பு வீட்டு பாடமாக நீங்க சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆமாம். திருக்குறள் அதிகாரம் 13 சீர்தலை பிரித்து ஓசை சொல்லுவது மற்றும் இதே எங்களுடைய இதேதான் இங்கே இருக்கிறா காய்காய் மாத்தேயமா என்ற அதே வாய்பாட்டிலே பாரதிதாசன் பார்வையில் பாவேந்தர் பார்வையில் பெண்ணியம், அதுபோல 10 பாடல்கள் காப்பு பாடல் நூற்பயன் இவற்றையும் இணைத்தபடி. அதே போலவே வரும் வாரம் வந்துட்டு பாடமாக ஒரு சான்று பாடலாக எழுசீர் விருத்தம் வந்துட்டு ஆரம்பிக்கும். சரி சரியா? நன்றி நன்றி அம்மா. உங்களுடைய பணி தொடரணும். உற்சாகமாக எல்லோரோடும் இணைந்திருப்போம். பாமுகத்துக்கு நன்றி கூறி, கோசலாஞானம் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வோம். அடுத்த வகுப்பிலே சந்தித்து கொள்வோம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.